VR நாலேஜ் AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம இந்த வீடியோல எந்த ஒரு அப்ளிகேஷனையும் பயன்படுத்தாமல் மொபைல் ஸ்கிரீனை ஜூம் இன் ஜூம் அவுட் செய்வது எப்படி என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய மொபைலில் நீங்கள் எந்த ஒரு பேஜையும் ஜூம் பண்ணி பார்க்க முடியும். அதை எந்த ஒரு அப்ளிகேஷனையும் பயன்படுத்தாமல் ஸ்க்ரீனை பெரிதாக்கி எந்த ஒரு பேஜையும் வியூ பண்ணுவது எப்படி என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். முதல்ல உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு சில மொபைலில் அக்சசபிலிட்டி ஆப்ஷன் ஷோ ஆகும். ஒரு சில மொபைலில் இன்க்ளூடிங் என்னுடைய மொபைல் ரெட்மியிலையும் அக்சசபிலிட்டி ஷோ ஆகவில்லை. அந்த அக்சசபிலிட்டியை வியூ பண்ண இந்த இடத்துல உள்ள அடிஷ்னல் செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணோம்னா இந்த இடத்துல அக்சசபிலிட்டி ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல உள்ள விஷனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள மேக்னிஃபிகேஷனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல உள்ள மேக்னிஃபை வித் ட்ரைபிள் டேபுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த மேக்னிஃபை வித் ட்ரைபிள் டேப் அக்சசபிலிட்டியானது டிசேபிளில் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீனில் 3 டைம்ஸ் டச் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் ஆனது ஜூம் ஆகும். 2 விரலால் ஸ்க்ரீனை ரெடியூஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் ஆனது கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும். அதுவே நீங்கள் மீண்டும் ஸ்க்ரீனை 3 டைம்ஸ் டச் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் ஆனது பழைய நிலைக்கு வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.